துலாம் ராசியில் சனீஸ்வர பகவான் ரோக சனியாக வராரு. கடந்த 7 வருஷ காலமாகவே துலாம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியும். கல்யாணம் ஆகாமல் ஆண்கள் பல பேர் பல கஷ்டங்கள்ல இருந்து, கல்யாணம் ஆனாலும் நிலையான அமைப்பு இல்லாமல் மனைவி பிரிஞ்சிருந்து, துலாம் ராசிக்கார பெண்கள்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரில்லியன்ட் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தருணம் உடைய இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்கள் பற்றற்ற நிலையில் பல தொந்தரவுகளை அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சுகபோகி. தன்னுடைய ஆசை பாசை அன்பா பண்பார்க்க வேண்டிய மனைவிக்கே துரோகம் பண்ணக்கூடிய தருணங்கள் பல தருணத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. காசு பணத்தில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் புரளக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருந்தாலும், துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய மனைவியாக அன்பா பண்பா அனுசரணையாக இருந்திருந்தால் தான் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு குறை வராது. இல்லைனா துலாம் ராசிக்காரங்களுக்கு என்றைக்கோ தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி கடன், நோய், வறுமை, பயம்லாம் வந்துருக்கும். நீங்கள் கெட்டின மனைவி கொடுத்து வச்ச துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள்னால் வரக்கூடிய ஒரு இன்னலோ, இல்லை உள்ளூரில் உறவினர்கள் செய்யக்கூடிய ஒரு செய்வின சூனியமோ, நண்பர்கள் செய்யக்கூடிய சூனியங்களோ உங்களை ஒன்றும் பண்ணாது. வாழ்க்கை மேன்மை வரக்கூடிய தருணத்தில் எதிரிகள் படக்கூடிய இடையூரில் தான் மாட்டி சின்ன பின்னமாவீங்க. கவனமாக இருந்துக்குங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். சிவாய நம்ம. துலாம் ராசி. துலாம் ராசியில் சனீஸ்வர பகவான் ரோக சனியாக வராரு. ரோகன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. 7 வருஷ காலமாகவே 2026க்கு முன்ன வரைக்கும் கடந்த 7 வருஷ காலமாகவே துலாம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டிருந்தவங்க, கல்யாணம் ஆகாமல் ஆண்கள் பல பேர் பல கஷ்டங்கள்ல இருந்து, கல்யாணம் ஆனாலும் நிலையான அமைப்பு இல்லாமல் மனைவி பிரிஞ்சிருந்து டிவைஸ் ஆகி, இல்லை கணவன் மேலே கருத்து வேறுபாடு வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும், துலாம் ராசிக்கார பெண்கள்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல பிரில்லியன்ட் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தருணம் உடையவங்க. நிறைய பேர் லா படிக்கணும், இல்லைன்னா மெடிசன் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது போகணும். இப்படி ஏதாவது ஒரு துறையில் பெரிய ஆளாக வரும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளில் இருந்தும் இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்கள் பற்றற்ற நிலையில் பல தொந்தரவுகளை அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஏன் பல அரசியலில் பெரிய பெரிய பிரமுகர்களை தெளிவாகக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க தான். அப்படியாம்பட்டவங்களே தண்ணி குடித்து கஷ்டப்படக்கூடிய தருணம் 2026க்கு முன்ன வரைக்கும் இருந்திருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சுகபோகி. தன்னுடைய ஆசை பாசை அன்பா பண்பார்க்க வேண்டிய மனைவிக்கே துரோகம் பண்ணக்கூடிய தருணங்கள் பல தருணத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்கள் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணலாம். காசு பணத்தில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் புரளக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரங்க இப்படி ஃபேன் காற்று கீழே உட்கார்ந்து தான் வேலை பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை பார்க்குறவங்க ரொம்ப குறைவு. இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய மனைவியாக அன்பா பண்பா அனுசரணையாக இருந்திருந்தால் தான் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு குறை வராது. இல்லைனா துலாம் ராசிக்காரங்களுக்கு என்றைக்கோ தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி கடன், நோய், வறுமை, பயம்லாம் வந்துருக்கும்.
நீங்கள் கெட்டின மனைவி கொடுத்து வச்சவங்க. அன்பா பண்பா உங்களுக்காக பல சேத்திரங்களுக்கோ பல கோயில்களுக்கோ போயிட்டு வந்திருக்காங்க. மனைவியை நேசிங்க. துலாம் ராசிக்காரங்க மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. தன்னுடைய பிள்ளைங்க குட்டிங்கள் மேலே அன்பு செலுத்துங்க. இப்படி பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள்னால் வரக்கூடிய ஒரு இன்னலோ இல்லை உள்ளூரில் உறவினர்கள் செய்யக்கூடிய ஒரு செய்வின சூனியமோ நண்பர்கள் செய்யக்கூடிய சூனியங்களோ உங்களை ஒன்றும் பண்ணாது. துலாம் ராசிக்காரங்க மனைவி மேலே அன்பு செலுத்தினா தான் அவங்க மாங்கல்யத்துக்கு மேலே ஒரு அன்பு வைக்கணும். மனைவிக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் தலைமுடி கூட கொட்டாது. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு வரக்கூடிய வருஷம் இந்த வருஷம். துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 ஆகவே ஆகாது. கவனமாக இருந்துக்கணும். தொழில் போட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய மனைவி மக்களே உங்களுக்கு பகையாளியாகக்கூடிய தருணங்காலங்களும் உண்டு. எதிரிகளுடைய தொல்லை தான் இருக்கும். வாழ்க்கை மேன்மை வரக்கூடிய தருணத்தில் எதிரிகள் படக்கூடிய இடையூரில் தான் மாட்டி சின்ன பின்னமாவீங்க. கவனமாக இருந்துக்குங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்ல தூக்கம். உங்கள் உடம்பு மேலே ஆரோக்கியம் செலுத்துங்க. உங்கள் உடம்பு மேலே கவனம் செலுத்துங்க. நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு மனைவி மக்களோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை, பந்த பாசத்தோட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, தாய் தகப்பனோடைய அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய எதிரியோடைய தன்மைகள்லேருந்து விலகலாம். கவனம் தேவை. துலாம் ராசிக்கார ஆண்கள், துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் ரெண்டே பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பை பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும். முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் உடலில் கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குறது, கணையம் கெட்டு போயிடும், அஜீர்ண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சு வராரு. அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா
நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்செல்லூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை, இல்லை வெள்ளிக்கிழமை காலையில், இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையும் இல்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.